சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. ரொம்ப வலுவா கட்டமைக்கிறாங்க. டிடி விதிநகரன் உள்ள போவார் போல் இருக்கு. பிரேமலதா முடிவு எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. போற போக்க பார்த்தா அப்படிதான் போவாங்க போல. ரொம்ப பலமா இருக்கு கூட்டணி. என்ன பெரிய பலமா இருக்கு? ஏற்கனவே இவங்கள கூட்டணி இல்லையா? தேமுதிக மாநாட நேற்று நான் பார்த்தேன். ஒரு வார்த்தை அந்த அம்மா தமிழ்நாடோட நலனை கருதி தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கோ தமிழ்நாட்டுக்கு வர கொடுக்கப்பட்ட மறுக்கப்படுற நிதியை எதிர்த்தோ அந்த அம்மா குரல் கொடுத்ததா? கொள்கை என்னான்னு ரெண்டு சொந்தம் கத்துறான். உடனே அந்த அம்மா சொல்லுது, ஜெயிக்க அது வெற்றி பெறதான் கொள்கைன்னு சொல்லுங்க. நல்ல கொள்கடா, இப்படிதான் கொள்கை இருக்கணும். உடனே சொல்லுது, நீ உன் தொண்டனுக்கு சோறு வாங்கி கொடுத்துருப்ப, பீர் வாங்கி கொடுத்துருப்பேங்குது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா சொல்லுது. நேற்று பேசும்போது நீ பார்த்துருப்ப, சோறு பீருங்குது. இதெல்லாம் நான் விளக்கமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த விஜயகாந்தை பத்தி அந்த அம்மா தான் சொல்லுது தண்ணி வண்டின்னு. அதுக்கு இவர் சொன்னார், ஆமா நீ தான் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் அந்த அம்மா அவங்க அந்த கட்சியோட வரலாறு. நான் அது கூடலாம் போக மாட்டேன். ஆனா தொண்டர்களையும் தமிழர்களையும் கேவலப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. சோத்தை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரீங்க, சோறு பீரு. இப்பெல்லாம் மற்ற கட்சிக்கு வர்றவங்கலாம் சோறுக்கும் பீருக்கும் தான் வரானா? இப்போ உங்க கட்சிக்கு வர்றவனா எதுக்கு வரான்? ஒரு கொள்கை அந்த மாதிரி நேற்று பேசுன்னு சொல்லு. அரசியல் கூட்டமா அது? அது அதை விட அறவேக்காடு. ஒரு இளவுக்குமே லாய்க்கல் இந்த அவனுக்கு கட்சி. அன்னைக்கே பாவம். நால்வர் கூட்டணியா ஐவர் கூட்டணியா? அது நால்வர் கூட்டணி. அன்னைக்கே 4 பேர் இங்கேருந்து பாடி எடுத்துட்டு போய் அடக்க மாட்டானுவோம். எந்த பாடியை? அந்த தேமுதிகங்கிற பாடியை கொண்டு அடக்க மாட்டாங்க. இன்னைக்கு அது எங்க இருக்கு? இப்ப எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து ஒன்னா உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஆள் பாரு, அவங்க பையன் அவரு உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் வசனம் பேசுறா இருப்பார். ஒன்றும் கிடையாது. நான் எங்க பேரம் பேசினேன்? பேரத்துக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? இப்படா நீங்க யூடியூப்ல எங்களை திட்டுறீங்க? இதுதான் ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு மாநாடா? இது வீட்டுல உட்காந்து பேசிட்டு போக வேண்டியதானே? உங்க மாநாடு மக்களுக்கு ஏதேனும் செய்தியை சொல்ற மாநாடா இருக்கணும். புரியுதா? உங்க பேச்சுல ஏதேனும் தொண்டனுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். ஒன்றும் கிடையாது. இன்னும் ஓப்பனா சொல்றேன், தெளிவாவே சொல்றேன். கூட்டணிக்கு நாங்கள் எங்களை இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்றது ஒரு ரைட்ஸ், உன்னோட நம்பிக்கை. ஆனா எங்கள் கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் சேர இருக்கிறது அப்படின்னு சொல்ற அரசியல்வாதியை பார்த்துருக்கேன். கூட்டணியில எவனுமே என்னை சேர்த்துக்க மாட்டான் போட்டுருக்குன்னு எல்லாரையும் கழட்டி விட்டுறான். நம்ம தனியா வந்து நிக்குது. நின்றுட்டு கூட்டணியில் சேர்வதற்கு முடிவெடுத்து விட்டோம், தயவு செய்து யாராவது எங்களை சேர்த்துங்கப்பான்னு. ஒருவேளை சேர்க்கல, கொஞ்சம் பொறுமையாயிரு, ஒரு மாசம் கழிச்சு சொல்றேன். இப்ப சேர்க்க முடியாது. எவனாவது சேர்த்துக்கிட்டா தானப்பா நான் வந்து இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கேன்னு சொல்ல முடியும். நான் மார்ஷலை கேட்கிறேன். என் கட்சியில் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறதுன்னு சொல்றவன் தலைவனா? முடிவெடுத்துட்டேன், ஆனா நீ என்ன எந்த பலனும் கூப்பிடல, கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து சேர்த்ததை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு கட்சா? அப்ப இது ஒரு கட்சா? இது இன்னொன்று பாமக நல்லாதான் போச்சு. இப்ப அவன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கை வச்சா சசிகலா காலியானது, ஓபிஎஸ் காலியானது, இபிஎஸ் காலியானது, கட்சி நாளாச்சு. எது? மோடியோட பார்வையில, அமித்ஷா பார்வையில. இன்னைக்கு அப்படியே இந்த பக்கம் திரும்பினா ராமதாஸ் ஒரு பக்கம் போச்சு, அன்புமணி ஒரு பக்கம் போச்சு. அப்பா பிள்ளையும் தனித்தனியா நிற்குது. இதுல இப்ப இவர் என்ன பேசுறது? இந்த ஆளு பாட்டில் விட்டு அடிச்சாங்கிறான், அந்த ஆளு கொச்சி தூக்கி அடிச்சாங்கிறார். கொள்கைன்னா நல்ல கொள்கை. அன்புமணி தெளிவா பேசுறாரு. என்ன பேசுறாரு? அதிமுக இன்னைக்கு உட்காந்து சொல்றாரு, எடப்பாடிக்கோ இல்லை வேலுமணிக்கோ இல்லை இங்க இருக்கிற ஜெயக்குமாருக்கோ இந்த அதிமுகவில் இருக்க அடிமைகளுக்கெல்லாம் நிதி நிலைமை என்னன்னு தெரியுமா? வளர்ச்சினா என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டோட உரிமை என்னன்னு தெரியுமா? மாநில உரிமை என்ன தெரியுமா? இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒண்ணு காலில் உழுவுறது, கையில உழுவுறது, காலை வாடுறது, இன்னும் சொல்ல போனா காலில் உழுந்து நக்கிறது, இல்லைன்னா டயர் நக்கிறது. அப்படின்னு ஒரு அதிமுக காரங்களோட டயர் நக்கின்னு சொன்ன அன்புமணி இன்னைக்கு அங்க போய் உட்காந்து பரவாயில்ல, நீ நக்கினது மட்டும் இல்லை, கூட சேர்ந்து நானும் நக்கிறதுக்கு வந்துட்டேன்னு சேர்ந்ததை எனக்கு தெரியுது. இந்த 2 பேரும் சேர்ந்து இப்ப யார் டயர் நக்க போறாங்க? பிஜேபிங்கிற
அந்த பாசிச டயரை நக்க போறாங்க. இப்ப புரியுதா உனக்கு? இது என்ன ஒரு பெரிய அரசியல் கட்சி கூட்டணி? இதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. திமுக மேல இந்த 5 ஆண்டு காலத்துல அதிருப்தி நிறைய வந்திருக்கு. அந்த அதிருப்தி அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கணும்ன்றாங்க. அதிருப்தினா என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஒண்ணுக்கா நம்ம வேணா மணிக்கணக்கில் பேசுவோம். எடப்பாடி சொல்றாரு பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. வாக்குறுதி கொடுத்தவன் நாங்க, புரியுதா? 90% வாக்குறுதியை நிறைவேற்றுறோன்றோம். நீ 50ன்னு சொல்ற, 50 கூட வச்சுக்கோ, மீதி 50 ஏன் நிறைவேற்றல? நான் கேட்கறது, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு நான் போனேன். நான் உன்னை கண்கலங்காம பார்த்துக்குவோம்மா, உனக்கு தேவையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணுவேம்மா, 3 வேளை சாப்பாடு போட்டுருவேன், உன்னை கண்கலங்காம பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன். என் முண்டாட்டி என்னை நம்பி வந்துட்டான். வந்த பிறகு என்னோட நடவடிக்கையில, என்னோட ஆக்டிவிட்டியில, என் மேல இருக்க நம்பிக்கையில நீ சொன்னதை செய்யலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போல. ஏன்னா அவளுக்கு தெரியும், என் புருஷனுக்கு மனசு இருக்கு, என் புருஷனுக்கு என்ன இருக்கு, ஏன்னா என் கூட பழகிட்டா, உறவாடிட்டா, அவளுக்கு எல்லாம் தெரியுது. மனசு இருக்கு, என்ன இருக்கு, எல்லாம் இருக்கு. பொருளாதார தடை இருக்கு. ஸோ அந்த பொருளாதார தடை தான் இதுக்கு என்ன காரணம்? கரண்ட் சுச்சுவேஷன் காரணம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. என் புருஷன் மேலே எனக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு, எங்க அப்பா மேலே எனக்கு ஒரு புரிதல் இருக்கு, அண்ணன் மேலே ஒரு புரிதல் இருக்கு. அதனால நான் கோச்சிக்கலை, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலையும் திமுக அடிச்சு தூக்கி அஞ்சிட்டு வந்துட்டோம். மக்கள் மீது, மக்களுக்கு எங்க மேல, என் தலைவன் மேல இருக்க நம்பிக்கை. அப்ப என் தலைவன் மக்கள் புரிஞ்சுக்கிச்சு. இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிற ஆள் யாரு? யாரும் இல்ல, பிஜேபி. அப்ப பிஜேபிக்கு உறுதுணையா இருக்க ஆள் யாரு? எடப்பாடி. அப்ப எங்க என்ன நடக்கும்? இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம பாத்துக்கிற இடத்துல எடப்பாடி ஓடி போய் எதுவும் கொடுத்துறாத, நிதியே கொடுத்துறாத, கொடுத்த திமுக ஆட்சிக்கு வந்துருவான், மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவான். அப்ப கொடுக்கவே கொடுக்காத நிறுத்து. சிவி சண்முகம் பேச ஒரு புதுக்குழு நாளை என்ன பேசுறான்னு பாத்தியா? கவனிச்சியா? ஆட்சிக்கு சங்கு ஊதுவோன்றான். தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு சங்கு ஊதுறன். நீ திமுகவுக்கு சங்கு ஊதுறன்னு சொல்லு, வேற கணக்கு. ஆட்சிக்கு சங்கு ஊதுறன்னு சொன்னீங்கன்னா அப்ப தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு மொத்தத்துக்கும் நீ சங்கு ஊதுறன்னு தானே அர்த்தம். நான் கேட்கறது உனக்கு புரியுதா? தமிழனோட வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுக்குற இந்த திமுக ஆட்சிக்கு, திமுக ஆட்சி வேணாம், இந்த திராவிட மாடல் ஆட்சி அதுவும் வேண்டாம், தமிழக அரசுக்கு சங்கு ஊதுறன்னு சொல்ற. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? சங்கியோட பேச்சை கேட்டதுனால சங்கிகள் மட்டும்தான் சங்கு ஊதுவான். அந்த மாதிரி அண்ணா திமுக இப்ப திமுக இல்ல, திமுக தமிழ்நாடு அரசுக்கு சங்கு ஊத ஆரம்பிச்சிருக்கான். அப்ப வளர்ச்சி அத்தனைக்கு சங்கு ஊதுறான். கடைசி நேரத்துல விஜய் போய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருவாரு, அப்ப திமுக ஸ்வீப் ஒண்ணுமே தராது அப்படின்றாங்க. விஜய் போயிட்டா தலைகீழ மாறிடும். இல்ல, நான் திரும்பி கேட்கிறேன், என்ன இப்ப போனாதான் எங்க தலைகீழ மாறுது? யார் நம்ம தலைகீழ மாறும்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இது சமூக நீதி வித்திட்ட மண்ணு. இங்க பிஜேபியோட எவன் சேர்றானோ ஆம வீட்டுல வீட்டுல ஆம பூந்த கணக்காயிடும். அதனால அவன் கட்சியை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறான்னு அர்த்தம். நாங்க அதை பத்தி கவலையே படல, எங்களுக்கு எந்த யோசனையும் இல்லை. எல்லாரும் ஒன்னா போய் பிஜேபி கூட உட்காந்துக்கிறோம். நானே சேர்த்து விடுறேன், களத்துல நின்று பாரு, ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீ முடிவெடு. இதெல்லாம் இனிமேல் நடக்காதுங்க. தமிழ்நாடு மக்கள் முழு பூர்வமா இருக்காங்க. ஒவ்வொரு பெண்களும் இன்னைக்கு கிடைக்கிற திட்டங்களை பாரு, எல்லாம் வீடு தேடி வந்துருச்சு. இப்ப கடைசியா உங்க கனவு என்ன அப்படின்னு, உன் கனவுக்கான திட்டம் வரைக்கும் வந்துட்டாரு. உன் கனவு என்ன சொல்லு, நீ 10-20 வருஷம் கழிச்சு உன்னோட கனவு என்ன சொல்லு, இப்ப நான் அதுக்கே திட்டம் போட்டு உன்னை கொண்டு வரேன்ட்டாரு. ஒரு பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆபத்தே இல்லாத ஒரு தமிழ்நாடுங்கிற மாதிரி, ஆபத்தே இல்லாத மக்கள் எங்க வாழலாம் சார். ஆனா கஜானாவை காலி பண்ணிட்டு இன்னும் மேல மேல கடனை வாங்கிட்டு நிதி நிலையை மோசமாக்கி, நாங்க கஜானாவை காலி பண்ணிட்டோம்னா ஏன் இந்திய அரசுக்கு வரி கட்டணும்? வரி பாக்கி ஏதாவது வச்சிருக்குமா? இப்ப நீ சொல்லு, கஜானா காலிங்கிறீங்க சார், நிதி மேலாண்மை முறையா செய்யணும்ல சார். எத்தனை லட்சம்? நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு பதில், என்னோட ஜிடிபிக்கு தகுந்த மாதிரி என்னோட, இப்படி வச்சுக்கோ, எனக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வருதுப்பா, எனக்கு கடன் 1 கோடி வரைக்கும் கொடுக்கலான்னு பேங்க் சொல்றான். என்னோட வருமானத்தை பார்த்து எனக்கு பேங்க் கடன் கொடுக்குறான்.
நான் கடன் வாங்குறேன், என் வருமானத்துல இருந்து கட்டிக்கிறேன். புரிஞ்சிருச்சுல? எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் கரெக்டா போறேன். கடன் கொடுக்குறவன் தான் கவலை பண்ணும். தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்குறான் பாரு, அவன் தான் கவலை பண்ணும். ஏன் கவலை பண்ணும்? டேய், இவனோட ஒண்ணுமே கிடையாது, இவனை நம்பி பணம் போட்டா எப்படா வரும்னு கவலை பண்ணும். இந்தியாவுக்கு கடன் கொடுத்தவன் தான் கவலைப்படுறான். ஏன்னா எல்லா கடனும் வரா கடன் பட்டியலை சேர்த்துட்டு எல்லாம் அண்டை நாட்டுக்கு ஓட்டிட்டான். வரா கடன் பட்டியலில் தள்ளி விடுறானுங்க. இந்தியாவை கொண்டு முழு அடிக்கிறானுங்க கடல்ல. எங்களுக்கு அது கிடையாது. எங்களுக்கு கடன் கொடுக்க நாளைக்கால ரெடியா இருக்கான். ஏன்னா முறையான நிர்வாகம், முறையான வளர்ச்சி, முறையான திட்டமிடல், முறையா பணம் வந்துடும். வட்டியும் முதலுமா பணம் வந்துடும். அதனால கடன் கொடுக்குறவன் பயம்லாம் கொடுக்குறான். நீ கவலைப்படாத, நான் வாங்கினா நான் கட்டிக்கிறேன். நான் கேட்கிறேன், உனக்கு இன்னைக்கு நான் வரி பாக்கி வச்சிருக்கேனா? ஏங்கிட்டது நீ வரி வாங்குறீங்க, நீ எனக்கு எவ்வளோடா கொடுக்கணும்? அதை கொடுறாங்க. அப்படி அது கொடுக்க தவறிட்டா நான் ஏன் உனக்கு வரி கொடுக்கணும்? வரி இல்லா தேசத்துல ஒரு நாள் வாழணும்னு ஆசை, வாழ்ந்து கட்டிட்டு போறேன். இப்ப நான் வரியை கொடுக்காம நிறுத்திட்டு என்ன பண்ணுவேன்? அதிக சவால் விட்டார்கள் அந்த முதலமைச்சர். வரியை நிறுத்திடுவேன்னு சொன்னாரு. நீ எனக்கு கொடுக்கறத நிறுத்துறா, நான் உனக்கு கொடுக்கறத நான் நிறுத்துறேன். சரி, இங்க நீங்க மேலாண்மை செய்யறதுல போன வருஷம் பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, இந்த வருஷம் 3000 ரூபாய் கொடுக்குங்க, எலெக்ஷனுக்காக தான்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. போன வருஷம் நிதி நிலைமை சரியில்லை, இந்த வருஷம் ஒரு நிமிஷம் அடுத்த அடிப்பாரு, இன்னும் 2000 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் கொடுக்குறோம். அடுத்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்த பொங்கலுக்கு ஆட்சிக்கு வரணும்ல, நாங்க தான் இருப்போம், 5000 ரூபாய் கொடுக்குறோம். சரி பண்ணிட்டு வந்துட்டோம், 3000 ரூபாய் கொடுக்குறோம். அடுத்த பாரு 5000 ரூபாய் கொடுப்போம். விஜய் வந்தா வீடு கொடுப்பாராம், காரு கொடுப்பாராம், பைக்கு கொடுப்பாராம், ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுப்பாரு. நீ அப்படியே வாங்கிக்கலாம், நீ யாரை வேணாலும் உட்கார வச்சு கூட்டிட்டு போகலாம். ஆனா அவர் கூட ஒரே ஒரு ஆள் தான் வரும். நீ யாரை வேணாலும் கூட்டிட்டு போகலாம், அவர் கூட ஒருத்தர் தான் வருவாங்க. நீ முடிவு பண்ணிக்க, நான் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் வாக்குறுதி இல்லை கண்ணு, வசனங்கள். அது சினிமா படத்துக்கு எழுதி கொடுக்குற வசனம். அதனால அது வாக்குறுதியை கருதாது. இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கிற நிலைமையில தான் திமுக இருக்குன்றாங்க. அந்த ஒரு இல்லை, நாங்கள் அதெல்லாம் இன்னும் யோசிக்கவே இல்லை கண்ணு. நாங்கள் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. காரணம் என்னன்னா, எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு தேவையான அளவுக்கு 5 வருஷம் திருப்தி ஆட்சி நடத்துகிறோம். மக்கள் இந்த சாதனைகள் தொடரணும், இவ்வளோ பெண்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் தொடரணும். பெண் ஒரு பொம்பளை பிள்ளைங்க படிக்குது, நான் ஒரு கிராமத்துக்கு போகிறேன், இவ்வளோ ஒரு 500 பொம்பளைங்களை உட்கார வச்சு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்டேன்னு தெரியுமா? 3 நாளைக்கு முன்னால் போய், அம்மா இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கமா, ஒரு நோட்டீஸ் அடித்து வச்சுருக்கேன். எம்எல்ஏ காணா நோட்டீஸ் அடிப்பீங்க, எம்பிஏ காணா நோட்டீஸ் அடிப்பீங்க, மந்திரியை காணா நோட்டீஸ் அடிப்பீங்க, இல்லை இங்கே இருக்க கவுன்சிலர் காணான்னு. இதெல்லாம் இப்போ இல்லைம்மா, இந்தியாவிலேயே 4.5 வருஷம் ஆண்டுட்டு நான் கொடுத்த திட்டங்கள்லாம் உனக்கு சேர்ந்துருச்சா, இத சாதனைகள்லாம் உனக்கு தெரியுமா, முறையா இதெல்லாம் நீ பயன்படுத்திக்கிறியான்னு நோட்டீஸ் அடிச்சு ஆளுங்கட்சிக்காரங்க எடுத்துட்டு ஊடு தேடி ஓட்ட கொடுத்து, இன்னும் ஏதாவது குறை இருந்தா கொடுமா, இன்னும் 1 மாசம் இருக்கு, நான் சரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரே கட்சி இந்தியாவில் திமுக தான். அந்த துணிச்சல் திமுக காரனை தவிர ஒரு பலகம் இல்லை. என்னைக்காவது 4 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு கிராமத்துக்கு போக போயிட முடியுமா? உள்ள கட்டி வச்சிருவான். இங்க அவ்வளோ மக்களும் உட்கார்ந்துருக்கு. காரணம், குறை இல்லாம நாங்க நடத்துறோம், எங்களுக்கு பயம் இல்லை, இந்த ஆட்சி தொடரணும், இந்த திட்டங்களும் சட்டங்களும் தொடர்ந்து வரணும்னு சொன்னா எங்களுக்கு ஓட்டு போடு. இல்லையா, ஆகச்சிறந்த அறிவாளியா இருக்கிற எவனுக்கு வேணாலும் ஓட்டு போடும் அப்படின்னு நான் ஓப்பன்லேயே பேசுறேன். ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் பேசியிருக்கேன். இப்பயும் நான் சவால் விடுறேன், இந்த திட்டங்கள், இந்த ஆட்சி, இந்த முதலமைச்சர் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் கூட யாரை உதாரணத்துக்கு காட்டுவோம்னா, தமிழ்நாட்டில் இருக்க சிஎம் முதல்வர்னு தேஜஸ்வி யாதவ் காட்டுறாரு. அப்படின்னா தலை சிறந்த இடத்துல முதலமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சர். இதை தமிழ்நாடு மக்கள் பயன்படுத்தி 200 தொகுதிக்கு மேல அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கணும்னு அன்புமணியே சொல்றாரு. அவர் போய் 2 தொகுதி தான் ஜெயிப்பேன்னு சொன்னா அவருக்கு எவனாவது கூட்டணியில் உட்கார வைப்பனா? சரி, நான் கேட்குறேன், எதுக்கு அவ்வளோலாம் பண்ற? நீ இவ்வளோ பெரிய ஒரு சமூக தலைவன், நீ ஒரு சித்தாந்தம் படித்த ஆளு, பெரிய பலசாலி, எல்லாம் பண்ற நீ, ஏன்பா நீ இது வரைக்கும் எம்எல்ஏக்கு நின்று தோக்குற, எம்பிக்கு நின்று தோக்குற? ஏன் கொள்ள பக்கமாவே ராஜ்யசபா விட்ற போற? பதில் சொல்லு. எதுக்கு ராஜ்யசபாவுக்கு மட்டும் போற? இப்போ கூட எதுக்கு ராஜ்யசபா கேட்டு மனு கொடுக்குற? மொண்டாட்டி அனுப்புறதுக்கு. கரெக்டா? ஏன்னா வேற வழி கிடையாது.
அதுக்காக ஒரு ராஜ்யசபா கேட்டுவாங்க. எல்லாம் அரசியலா கண்ணு, அது எல்லாம் அவையும் குடும்பத்துக்கு கூட இருந்தா போறோன்னு கம்பெனி அப்படி ஓட்டிட்டு போறாங்க. அதனால இனிமேல் அதெல்லாம் ஒரு கட்சியாவே நான் பார்க்க விரும்பல. எப்போ வந்து கடைசி நேரத்துல இங்க சாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு நீயா எடப்பாடிகிட்ட இருக்கும்போது கோரிக்கை வைக்காம கடைசி நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால, போன 4 வருஷத்துக்கு முன்னால 1/2 மணி நேரத்துக்கு முன்னால 10.5% இடஒதுக்கீடுக்கு கூட்டு கையெழுத்து போட்டுட்டு சாதனை பண்ணிட்டேன்னா போய் கண்ணை மூடிட்டு அழுதிங்க. எந்த டேட்டா கிடையாது. பேட்டா ஒன்லி பேட்டாவுக்காக அந்த சமூக மக்களை கொண்டு போய் அப்படியே நீ பணத்தை வாங்கிட்டு கொண்டு அப்படியே அடவு வச்சுட்ட. யார்கிட்ட? பணம் கொடுத்தாலும் எடப்பாடி, வாங்கினாலும் அன்புமணி. அந்த பணம் அப்பாட்ட இருக்கா பிள்ளைகிட்ட இருக்கான்னு தெரியல, அதான் பஞ்சாயத்து, அது வேற விஷயம். ஆக மொத்தம் கொண்டு போய் அப்படியே அடவு வச்சுட்டேன். இன்னைக்கு அந்த மக்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி வெளில எழுந்துட்டான். எந்த டேட்டாவும் இல்லாமல் கொடுத்துட்டீங்க போங்கடான்னு. இன்னைக்கு யார் அந்த மக்களுக்கு துரோகி? துரோகம் பண்ணது யாரு நீ சொல்லு? எடப்பாடி அன்புமணியும் தான் வன்னியர்களுக்கான உண்மையான துரோகி. சோ அந்த கூட்டணிக்கு வன்னியர் மக்கள் முடிவு பண்ணட்டும். திமுக எத்தனை தொகுதியில தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? 232 தொகுதியும் திமுக தான் ஜெயிக்கும்னு என்னோட கருத்து கணிப்புல இருந்தாலும் எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னு நடக்கும். அப்புறம் என்ன, நாங்க வந்து 20 தொகுதியை விட்டு 10 தொகுதியை விட்டு சொல்றேன். எனக்கு அதெல்லாம் 234 தொகுதியும் திமுக ஜெயிக்கணும், ஜெயிக்க வைப்போம். அதுக்கு மேல என்ன வேணாலும் நடக்கட்டும், பார்த்துப்போம். நிறைய விஷயங்கள் பயனுடைய. நன்றி சார். நன்றி சார்.